ஹலோ. அற்புதஞ்சோதி ஜெய் வந்தனம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. இருக்குங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். நான் அனுப்பிடுறேன் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங்களா? ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங்க. அது ஃபைலில் ஸ்டோர் ஆகிடும். அப்படிங்களா? அப்போ பார்த்துங்களா இப்போ? ஓகேங்க ஐயா. இப்போ எனக்கு சொல்லுங்க ஐயா. இப்போ எனக்கு ஆன்மா உயிர் ஜீவன் இது அண்டத்துலையும் பிண்டத்துலையும் எங்கே இருக்கு? ஆமாம், அண்டத்துலையும். பிண்டம்னா நம்ம உயிர்கள், அண்டம்னா இங்கே அண்டம்ன்றது வெட்ட வெளியில இருக்கிற. ஆமா, அதுக்கு அதுல இருக்கிறது அண்டம். பிண்டம்ன்றது இந்த பௌதிக உடம்புக்கு பேர் பிண்டம். ஆமா ஆமா. இப்போ ஐயாவுக்கு என்ன சந்தேகம் சொல்றீங்க? அதான் ஆன்மா உயிர், ஆன்மா உயிரும் ஆன்மாவும் ஒன்னான்ற மாதிரி எனக்கு டவுட்டு. இல்லை உயிரும் ஜீவனும் ஒன்னா அப்படின்ட்டு ஒரு டவுட்டா இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த சந்தேகம் ஏன் வருது உங்களுக்கு? இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்துலயும் வள்ளலாறு உயிரை பத்தி சொல்லலை. ஜீவன் தான் 2 ஜீவன் சொல்லியிருக்காரு. கண்டத்துக்கு கீழே கண்டத்துக்கு மேலன்னு ஒன்று சொல்லியிருக்காரா? அந்த உயிரை பத்தி அதான் ஒரே டவுட்டா இருக்கு. இப்போ நம்ம இதை பத்தி அறிவியல் சிற்றறிவுக்கு எதுவும் எட்டாத ஒன்று. இது திண்டுக்கல் சுவாமி தயாநிதி சர்வானந்தா அவர்கள் பல இடங்கள்ல விளக்கம் கொடுத்துருக்காருங்க. அதை ஒரு கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் எளிமையா சொல்றேன். அதுதான் ஃபார்வேர்ட் பண்றேன், சுவாமிகளுடைய கருத்தை ஃபார்வேர்ட் பண்றேன். அதாவது மொத்தத்துக்கு இப்போ இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ரேடியோ மட்டும் இருக்கும். அப்புறம் டேப் ரெக்கார்டிங்கு ப்ளே பண்ணுறது இதெல்லாம் 3-in-1 மாதிரி பிளிப்ஸ்லாம். அந்த மாதிரி எல்லாமே ஒன்றுக்கும் தான் இருக்கு. அதாவது நாம ஒரு உணர்வு, அவ்வளோதான். புரியுதுங்களா? இந்த நான் அப்படின்றது என்னன்னா அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு நீங்க மட்டும்தான் அந்த உணர்வு அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். புரியுதுங்களா? அந்த உணர்வுன்றது என்னன்னா ஒரு ஊசி நுனி இருக்கு இல்லைங்களா, குண்டூசி நுனி. அந்த ஐயா கேக்குதுங்களா? அந்த குண்டூசி நுனி இது ஒரு உதாரணம். அந்த குண்டூசி நுனியில 10,000 உணர்வு புள்ளிகளை அதில் வைக்கலாம். இது ஒரு உதாரணத்துக்காக தான் இது அப்படியே எடுத்துக்கிறதுக்கல்ல. அந்த மாதிரி நம்ம ஒரு மிக 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 நுண்ணிய உணர்வு நிலையில்தான் நம்ம புறப்படுறோம். அதுதான் நமக்கு மூலப்பொருளா இருக்கு. மிக மிக நுண்ணிய உணர்வு நிலை. அது அதை பற்றி புரிஞ்சுக்கின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. நம்மளாலாம் அதை புரிஞ்சிக்க முடியாத காரணம்னா அது ஒரு ரகசிய பொருளாகவே இருக்கு மனிதனுக்கு. எப்ப முழுமையான ஒரு உரிமை வருதோ அப்பதான் அது நமக்கு அந்த உண்மையை தெரிவிக்கும். ஆக நுண்ணிய உணர்வு நிலை தான் உண்மையான மனிதன். இப்ப நாம பாக்குறவங்க இப்போ ஐயாவை பாக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா உண்மையில உங்களை யாருமே பார்க்க முடியாது. இப்போ உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? குடும்பத்திலயா? உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்கீங்க? மொத்தம் 4 பேர். 4 பேர் இருக்கீங்க. இப்போ 4 பேர் நீங்க ஒருத்தரை பாக்குறீங்கன்னா 3 பேர் தெரியுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 3 பேர் தெரியுங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அது இந்த பிசிக்கல் பாடி தான் பார்க்குறோம். அதாவது இந்த உடம்புன்றது என்ன அப்படின்றதுக்கு சர்வானந்த சாமி ஒரு டெபினேஷன் கொடுக்குறாங்க. அதாவது இந்த உடல் என்பது ஆன்மாவின் கடைநிலை தோற்றம். இது ஒரு தோற்றம் தான். ஆன்மாவினுடைய கடைநிலை தோற்றம். இது கடைசியில இருக்கிற ஒரு தோற்றம். இது மனிதன் ஆகாது. அதே நேரத்துல இந்த உடம்பு இல்லைன்னா இந்த உணர்வுடைய இருப்பு நிலை நம்மளே அனுபவிக்க முடியாது. ஆக இந்த
பிசிக்கல் பாடி இருந்தாத்தான் அந்த உணர்வு என்பது விளக்கத்துக்கு வரும், அனுபவத்துக்கு வரும். நம்முடைய இருப்பே நாம அனுபவத்துக்கு கொண்டு வரணும்னா இந்த பிசிக்கல் பாடி தேவைப்படுது. பட் நாம நினைக்கிற மாதிரி நாம பார்க்கறவங்க நம்ம உலகத்துல வெளியில வந்தா பொழுது விடுங்க எத்தனையோ பேர் பார்க்கறோம், எத்தனையோ பேர் பேசுறோம், எத்தனையோ மனிதர்களை நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? அது உண்மை கிடையாது. நாம எந்த ஒரு மனிதனையும் நாம இன்னும் பார்க்கல, நம்மளையே நாம பார்க்கல. ஒரு தத்துவம் பல தத்துவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இப்ப நம்ம ஒரு தத்துவ நிலையில இருக்கிறோம். நம்முடைய சுயத்திலிருந்து நாம வெகு தூரம் விலகி வந்துட்டு இந்த தேகம்தான் நான் அப்படின்ற ஒரு தத்துவ நிலையில இருந்துகிட்டு நாம தத்துவங்களை இந்த கண்ணாலையும் காதாலையும் மனதாலையும் நினைச்சு நம்ம பார்க்கறது எல்லாமே அழியக்கூடிய தத்துவங்கள். இது ஒரு மலக்கூட்டை பார்த்துதான் நம்ம மனிதன் மனிதன் சொல்லிட்டு நம்ம அது கருத்தளவுல அது நம்ம தெரிஞ்சுக்கிறோமே தவிர ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்க முடியாது. இதுக்கு வள்ளல் பெருமான் கொடுக்குற டெஃபினேஷன் அப்படின்னு என்னன்னா, உங்களை என்னை பார்க்க வேண்டுமானால் உங்களை பாருங்கள், உங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள், என்னை பார்த்தால் உங்களை பார்த்தீர்கள், உங்களை பார்த்தால் என்னை பார்த்தீர்கள். இது படிச்சிருக்கீங்களா உரைநடை பகுதியில? இது படிக்கலையா ஐயா? இது படிக்கலையா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் திருவருட்பால, அதி முக்கியமான பாயிண்ட். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது யார் சொல்றது? இது யார் சொன்னது? இது யார் சொன்னது? திருவருட்பால அது யார் சொல்றதா இருக்கும்? வள்ளலாரா? வள்ளலாரான்னு கேக்குறீங்க, சந்தேகமா? வள்ளலார். யாரு இந்த வள்ளலாரு? வள்ளலார் யாரு? வள்ளலார் யாருன்னா, இப்போ வள்ளலார் கூட பழகினாங்க தொழுவூர் வேலாயுதம் யார், காரணப்பட்டு கந்தசாமி ஐயா, இவரு கல்பட்டு ஐயா, எத்தனையோ ஆயிரம் பேர் சுவாமிகளுடைய சீடர்களா அந்த காலத்திலேயே வந்தாங்க. அவங்க எல்லாம் வள்ளலாரை பார்த்தாங்களா? அவங்க பார்த்தாங்க. இல்ல, அவங்க பார்த்தது தத்துவம். உண்மையான வள்ளலாருடைய உண்மையான மனிதனுடைய கடைநிலை தோற்றத்தை தான் அவங்க பார்த்தாங்க. அவங்க பார்த்தது வரலாறு இல்ல. அதனால நம்ம வரலாறு காலத்துல இல்லையேன்னு கஷ்டப்பட வேண்டியதில்லை. வரலாறு காலத்துல இருந்தவங்க உண்மை வள்ளலாரை கண்டுகொள்ளவில்லை. உண்மை வள்ளலாரை யாரும் பார்க்க முடியாது. அதே கான்செப்ட் தான் குமரன், சிவகாசி குமரன் ஐயாகட்டும் யாராகட்டும், அந்த கான்செப்ட் மாறாது. இப்ப அந்த வார்த்தை எங்கிருந்து வருதுன்னா இறைவன்கிட்ட இருந்து வருது. அந்த ராமலிங்க அடிகளார் அந்த தற்போதைக்கெல்லாம் இழந்து முற்றிலும் தனது உடல் பொருள் ஆதில ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கும் போதுதான் ஆண்டவர் அந்த சீக்கிரட்டை டிஸ்க்ளோஸ் பண்றாரு. அந்த ரகசியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இருக்கிறது ஒன்று, ஒரு பொருள் தான் இருக்குது. அந்த ஒரு பொருளுக்கு பேரு சத்து பொருள் பேரு. அது ஒரு அன்பு தத்துவம். அது மட்டும்தான் இருக்கு. அதுதான் இயற்கையில் இருக்கிற ஒரு அற்புதம். ஆனா வெளியில அவருடைய தோற்றம் அநேக தோற்றங்கள், அநேக ஜீவன்கள். அது எப்படி இருந்தாலும் அந்த ஏகம்ன்றது ஒண்ணுதான். ஏகம் சத்தியம், அது மட்டும்தான் சத்தியம். அதுதான் ஒன்றே சிவம் தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவு. அந்த அறிவை ராமலிங்க அடிகளார் பெற்றுக்கொண்டார். எப்பொழுது பெற்றுக்கொண்டார்? நான் மூழ்கி நான் போய் அதுவாக பெறுவேனோ அப்படின்னு விண்ணப்பம் பண்ணிட்டு அது பிரகாரம் தன் உள்ள அழுந்தி அழுந்தி எழுந்தி தன்னை இழந்து விட்டார். எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே அப்படின்னு அருணகிரியார் வேண்டார். வேண்டின பிறகு அவருடைய வேண்டுதலை கேட்கிற மாதிரி ஆண்டவர் அருள் புரிஞ்சிட்டார். அப்படி அருள் புரிஞ்ச பிறகு அவர் பெற்றுக்கொண்ட பேரு என்ன பேருன்றதையும் அடுத்த கந்தர் அனுபூதிர பாடல்ல சொல்றாரு. யானாகிய
என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரனே. அப்போ யானாகி என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரனே. ஒன்லி ஈஸ் ஒன்லி எட். அப்போ அந்த இடத்துல அருணகிரிநாதர் இல்ல, அங்க இருக்கிறது எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி முருகப்பெருமான் தான் அங்க இருக்கிறாரு. அதேதான் நான் மூழ்கி நான் போய் அதுவாக செல்வேனோ அவர் கேட்டாரு, கொடுத்துட்டாரு இறைவன். அதே மாதிரி உள்ளெழுந்து எழுந்து எழுந்து அது ஒடுங்கி ஒடுங்கி தத்துவ நிலைகளை அந்த தனித்தனி கடந்தேன். தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒழிந்திட தத்துவம் ஒன்று தனித்து சென்று ஓந்திட. அது மட்டும்தான் இருக்குதுன்ற உண்மைய அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டார். எப்போ தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒழிந்திட. இந்த உடல் என்கின்ற தத்துவம், மனம் என்கின்ற தத்துவம், ஜீவன் என்கின்ற தத்துவம், இது மூணும் மண் தத்துவம், காற்று தத்துவம், அக்னி தத்துவம். ஆனா இந்த தத்துவத்தை தான் மனிதன் 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 சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ வள்ளல் பெருமான் அன்னைக்கு அந்த சீடர்களை பார்த்து என்னை பார்க்க வேண்டுமானால் உங்களை பாருங்கள், உங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள், என்னை பார்த்தால் உங்களை பார்ப்பீர்கள், உங்களை பார்த்தால் என்னை பார்ப்போம் சொன்னது யாருன்னா அந்த சத்து பொருள் தான் அந்த வார்த்தை சொல்லுது. அந்த சத்து நிலையிலிருந்து வெளிப்பட்டது அற்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அவருடைய உரைய தன்னுரையா மாற்றிக்கிட்டார். தன்னுரு எண்ணூறு தன்னுரை எண்ணூரை என்ன இயற்றிய என் தனி தந்தை என்றார். அதுதான் வள்ளல் பெருமான் சுவாமி முன்னாடியே சொல்லுகிறார். என் வார்த்தை இது என எண்ணாதீர் உலகில் எல்லாம் செய் வல்லான் என்னுள் இருந்து இசைக்கின்றான் இது கேள்வின். அப்ப வள்ளலார் சொல்லுது 6ஆம் திருமுறையில பாடன பாடல்கள் உரையுடைய எல்லாமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அந்த தன்மயமா அவர் ஆக்கி கொண்டு அவரே வெளிப்படுத்துகின்ற அந்த வார்த்தை தான் உங்களை என்னை பார்க்க வேண்டுமானால் உங்களை பார்க்கலாம். ஆக இருக்கிற ஒரு சத்து நிலை அதுதான் உண்மை. அதுதான் ஆன்மா என்கின்ற ஒரு சிறப்பு தோற்றத்தை கொண்டு அது ஒரு புள்ளியா நம்ம இந்த பௌதிக உடம்புல தலைக்கு நடுவுல ஒரு உணர்வு என்கின்ற ஒரு புள்ளியா விளங்குறது. அந்த உணர்வு எதனால் ஆனது என்ன? தனிப்பெரும் கருணை. அதுதான் அருள். அந்த அருள் தான் நமக்கு அது 4 உணர்வு நிலைகள் சூழ இங்க விருங்குது. அந்த தனிப்பெரும் கருணை என்ற உணர்வு அதுதான் நமக்கு கடவுளா இருக்கு. அதுக்கு பேர் தான் அருள். அதுதான் நமக்கு மையம். அதுதான் இந்த இதுல தனி முதலாக இருக்கிறது. அதை யாரு பார்க்கிறாங்களோ அவங்க தான் தன்னை பார்த்தவர்கள் ஆவார்கள். அந்த இடத்துல போய் அதை யாரு பார்க்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான தன்னை பார்த்தவர்கள் ஆவார்கள். அதுதான் அகவல்ல சொல்றார். இறைவனே சொல்றார் பாருங்க, அருளறியார் தமை அறியார் எம்மையும் பொருள் அறியார் என புகழ்ந்த மெய்ச்சிவமே. அருளை பத்தி ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கலன்னா அட்டர் வேஸ்ட். இந்த பிறவி எடுத்ததே வேஸ்ட். அந்த அருள் தான் நமக்கு உடலாகவும் மனமாகவும் உயிராகவும் ஆன்மாவாகவும் இந்த உடம்புல இருக்கிற இதயம் நுரையீரல் கிட்னி முதலிய உறுப்புகள் அனைத்துமாகவும் அது சர்வ சதாகாலமும் ஒவ்வொரு நொடியும் இயங்கி கொண்டிருக்கிறதாகவும் அதை எல்லாம் மாணவராக அங்க எங்குன்னா அந்த மிக மிக நுண்ணிய உணர்வு நிலை. அதுதான் தனிப்பெரும் கருணை உணர்வு என்கின்ற அருள் உணர்வு நிலை. அதை அறிவுன்னு சொல்லலாம், அருள் அறிவு அப்படின்னு சொல்லலாம். அந்த அருள் அறிவு தான் மனிதனுடைய மையம். அதுதான் மனிதனுடைய சுயம். அங்கிருந்து விரிந்துதான் மனிதன் அறிவு அனுபவத்தையும் மனோ சிந்தனையும் உயிர் ஆற்றலையும் உடல் தோற்றத்தையும் பெற்று ஒரு மனிதனா விளங்குகிறான். அப்ப மனிதனாக விளங்குவது எதுன்னா யாரோ விளங்கல, அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் ஒவ்வொரு அணுவிலையும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வாழ வந்திருக்கிறார். இந்த உண்மை அறியாதனால்தான் நமக்கெல்லாம் நோய் நொடி சோதனை துன்பம் வாழ்க்கையில பலவிதமான கவலைகள் வரது காரணம் ஒண்ணு இல்லை. உண்மை அறியாத
குறைதான். உண்மையை அறியாத குற்றம் தானே ஒழிய முன் வினை, இந்த வினை, அந்த வினையெல்லாம் கிடையாது. வினையினால அழிந்து போறதுக்கு, பழைய வினையை அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறவி கொடுக்கப்பட இல்லை. உண்மை அறியாத காரணத்தினால்தான் நம்ம வந்து துன்பப்படுறோம். இன்னும் வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த லைஃப்? ஹூ ஆர் யூ, ஹூ ஆம் ஐ? இதை தெரிஞ்சுக்கிட்டா மனிதனுக்கு வந்து மரணம் என்பது கிடையாது. நான் யார், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறவன் தான் தன்னை பற்றி தெரிஞ்சுக்குவான். அந்த கடவுள்ன்றது அருள். அந்த அருள் தான் அருளே நம் பதி, அருளே நம் பதம் அப்படின்றார். அருளே நாம் அறிவாய், அருளே நம் பதி. பதின்னு என்ன? கடவுள். நமக்கு எது கடவுளா இருக்கிறது? அந்த அக மையத்தில் இருக்கிற அந்த தனிப்பெரும் கருணை என்கின்ற உணர்வு தான் கடவுளா இருக்கு. ஆனா அது வந்து அவ்வளவு எளிதில மனிதன் கண்டுகொள்ளாதபடி அது மிக 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 ஆழ்ந்த நிலையில அது வைக்கப்பட்டுள்ளது. உரிமை உடையவர்கள் கண்டுகொள்ளலாம். நான் துன்பமில்லாத வாழணும் அப்படின்றத அதை போய் கண்டுகொள்ளலாம். அது மட்டும் இல்ல, சுயநலம் இருந்தாலே அந்த இடத்துக்கு போக முடியாது. ஐயா கேக்குதுங்களா? சுயநலம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது வந்து அந்த இடத்துக்கு அனுமதியே கிடையாது. ஆனா சுயநலம் இருந்தாலும் அந்த மூலப்பொருள் வச்சுக்கிட்டு தான் நம்ம எதையுமே அனுபவிக்கிறோம். அந்த மூலப்பொருள் இல்லாம ஒரு சுயநலமா கூட இருக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். உண்மையான சுயநலம்ன்றது அந்த அருள் தான். ஆனா அந்த அருள் வந்து யாவுமாய் விளங்குது, எல்லா உயிர்களுமாய் விளங்குது. அந்த உண்மையை அறிந்து கொண்டு எல்லா உயிர்களுமே அந்த இறை உண்மையில் தான் விளங்குது. அப்ப நாமும் சரி, எதிர் நிற்கிற ஆடு மாடும் சரி, எல்லாமே அந்த அற்பெருஞ்சோதி உண்மையில தான் விளங்குதுன்னு சொல்லிட்டு யார் ஒருவன் எல்லா உயிர்களின் உயிர்களையும் அற்பெருஞ்சோதியாக கடவுளாக பார்த்து அந்தந்த ஜீவர்கள் அபக்குவ நிலையில துன்பப்படும் போது அந்த துன்பத்தை விளக்குகின்றானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த அந்த தயா மூலம். அதுதான் வள்ளல் பெருமான் வந்து தயா மூல தன்மம்ன்றார். தயா மூல தன்மம், அந்த இதுதான் உண்மையான மனிதன். அதுதான் கடவுளா இருக்குது. ஆக கடவுள் கடவுள்னா எங்கேயோ நமக்கு அந்நியமாக இருக்கிறது அல்ல. நமது மையம் தான் நமக்கு கடவுளா இருக்கு. நம்ம சுயத்துக்குள்ள போய் அந்த சுயத்தின் நடுநிலை தான் நமக்கு கடவுளா இருக்கு. அது இயற்கையான ஒரு அமைப்பு, அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா அங்க போறதுக்கு நாம யாரும் விரும்பலையே. அத தன்னை இழந்தாதான் அது தன்னை அந்த நிலையில அது காட்டி கொடுக்கும். நம்முடைய சுயம்தான், பட் அது தனியாவும் இருக்கும். இதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்றது. நாம தான் நம்முடைய சுயம், நம்முடைய நடுப்பகுதி தான், ஆனா அது தனியாவே இருக்கு. ஆக அதுக்கு உரிமை வரணும். உரிமை மட்டும் இருந்தா போதாது. அந்த அந்த மையம் தான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் மையமா இருக்கு. அந்த ஒரே மையம் தான் நம்ம வெளியில பாக்குற ஏன்னா அனந்தம் கோடி ஜீவனுக்கும் அதுதான், அது ஒண்ணுதான் நடுவா இருக்கு. அது ஒன்னே ஒன்றுதான் ஒவ்வொன்றுக்கு இருக்கு. இதுதான் இயற்கையில் உள்ள ஒரு அற்புதம். அதுதான் ஆன்மா. அந்த ஆன்ம தத்துவம் இதுவரை வெளிப்படவில்லை. சிவ சைவத்துல சொல்லுகின்ற பசு கொள்கை கோட்பாடும் வேதாந்தத்துல சொல்ற ஆன்ம உண்மையும் இந்த அது முற்றிலும் வேறுபட்டது, மாறுபட்டது, சுத்த சன்மார்க்க கடவுள் ஆன்ம கொள்கைன்னுவார். அதனால இந்த இடத்துல ஒரு உணர்வு தான் எல்லாமே விளங்குது. அது அது எப்படி இருக்குன்னா, அந்த உணர்வு இரண்டு பக்கங்களை கொண்டது. ஒரு பக்கம் அது கடவுளா இருக்கு, மறுபக்கம் எப்படி ஒரு நாணயம் இரண்டு பக்கங்களை கொண்டது தானே. ஒரு நாணயம் வந்து இயல்பா ரெண்டு பக்கம் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரிதான் அந்த அந்த உணர்வுக்கு பேரு மெய்யுணர்வுங்க. அவ்வளவுதான், அது மெய்யுணர்வு. அதுதான் கடவுளா இருக்கு. ஆனா அது இரண்டு பக்கங்களை கொண்டது. ஒரு பக்கம் கடவுள் ஆன்மா உள்ளொளி, நம்ம எப்படி ஒண்ணு சொல்லலாம். மறுபக்கம் பாத்தீங்கன்னா அதுவே ஜீவனா இருக்கும். ஆனா அந்த பக்கம் இருக்கிற எழுத்து பக்கம், அந்த இருக்கிற பக்கம் வந்து இந்த பக்கத்துக்கு இந்த பக்கத்தை நல்லா அறியும். ஆனா இந்த பக்கத்துக்கு இருக்கிற நாம வந்து அந்த பக்கத்தை அறிய முடியாது. காரணம் அதுதான் வந்து அனுபவ ரீதியா தான் தெரிஞ்சுக்கணும். அந்த அன்பு என்கின்ற ஒரு
இயற்கையான சத்துவம் தான் எல்லாமா விளங்குது அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுதான் நமக்கே சொந்தமான மறுபக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். அது வரையில இந்த பக்கத்திலேயே எப்ப நம்ம பக்குவப்படுறோமோ அது வரையில இந்த பக்கத்துல இருந்து சகல விதமான இன்ப துன்பங்களையும் மறுபக்கமே இதுக்கு கொடுக்கும். கொடுத்து 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 இந்த ஜீவனை திருப்பி ஒரு கட்டத்துல அதை அடிச்சு திருப்பி உள்பக்கத்தை பார்க்க வைக்கும். அது வரையில அது ஓயாது. அது வரையில இந்த மறுபக்கத்துக்கு பிறப்பு இறப்பு இரவு பகல் இன்பம் துன்பம் நினைப்பு மறப்பு எல்லா மாயா அனுபவங்களையும் 10 தேறிதான் கடைசியில ஒரு கட்டத்துல அது தானாகவே இயல்பாகவே அவருடைய அருளால தன்னுடைய மறுபக்கத்தை பற்றி அது சிந்திக்க ஆரம்பிக்கும். அப்படி சிந்திக்க ஆரம்பிக்கும் அந்த சிந்தனை முற்றிய பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா தன்னை காட்டும். ஆக ஆன்மா வேறு ஜீவன் வேறு அப்படின்னா ஒண்ணு நினைக்க வேண்டாம். ஒரு உணர்வு, அது மேல்நில ஆன்மாவும் இருக்குது, அதுவே கண்டத்துக்கு கீழே அதுவே தான் ஜீவனா இருக்கு. ஆக இங்க எதுவுமே நாமல்ல அப்படின்னு உணர்வு தான் சுத்த சன்மார்க்கம். இங்க எதுவுமே நாமல்ல. அந்த அற்பெருஞ்சோதி உண்மையிலிருந்து உண்மையானது அது உள்ளிருந்து விரிந்து அனுபவ வாழ்வுக்காக ஜீவனாக மனமாக உடலாக உலகமாக பிரபஞ்சமாக விரிந்து இந்த உலகத்தின் மூலம் நாம் பெறுகின்ற அனுபவங்கள் அத்தனையுமாக எல்லாமே அவர்தான். அந்த ஒரு உண்மையை உணர்கின்ற அந்த மைய உணர்வுக்கு அந்த உடல் கூட ஒளியுடம்பாகி தன்னை மாற்றிக்கொள்ளும். அப்படி மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு இது எதுன்னா அந்த உள்ளொளி நிலை. அதுதான் மனிதனுடைய மூலநிலை. மனிதனுடைய உண்மையே அதுதான். மனிதனுடைய ஒரு இப்ப இருக்கிற ஒரு நிலை பரிதாபமான நிலை என்னன்னா, தன்னுடைய பெருமையை தன்னுடைய மேன்மையை தானே அறியாம இருக்கிறது தான் இதுல ஒரு பரிதாபமான மனிதன நிலை. அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகளை, சோதனைகள், நோய் நொடிகள், துன்பங்கள், கவலை, பயங்கள் எல்லாமே சிறு சிறு இன்பங்களை காட்டி பெரும் துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதுல இருந்து மனிதன் விடுதலை பெறணும்னா ஒரே வழி தன்னை அறிதல். அதுதான் தன்னை அறிந்து இன்பமுறு அப்படின்றதுதான் வள்ளலார் சொல்றது. தன்னை அறிந்து இன்பமுற பெண்ணில்லாத ஒரு சந்திரம் சொல்ல வேண்டும். இப்படி அறியலன்னா என்ன ஆகும் அப்படின்னு வள்ளலார் சொல்லிடுறார். தன்னை அறியா என்னை இன்னலுற செய்தாயே. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற நாமெல்லாம் பலவிதமான சோதனைகளிலும் பலவிதமான பிரச்சனைகளிலும் சகலவிதமான நோய் நொடியிலும் துன்புறுவதற்கு என்ன காரணம்னா ஒரே காரணம், அந்த who am I, நான் யார் என்று தெரிந்து கொள்ளாமல் தன்னை அறிதல். தன்னை அறியாத குறைதான் பெரும் குறை. அது ஒரு பாடல்ல சொல்லுவார் பிள்ளைக்குறை விண்ணப்பத்துல, இந்த மாந்தர்கள் தன்னையே அறியா பிணியால் பாவி தளர்கின்றார் அப்படின்னு. ஒரு பிணி, நமக்கு உண்மையான நோய் ஒரு எதுன்னா தன்னையே அறியாத பிணி. அதுதான் உண்மையான பிணி. அந்த பிணி தான் நீங்கணும். அந்த பிணி நீங்கிடுச்சனா, அந்த நோய் நீங்கிடுச்சனா, அது உயிர்க்குள்ள இருக்கிற அறியாமை என்கின்ற நோய், அது நோய் நீங்கன்னா மனிதனுக்கு நித்திய வாழ்வுதான். அதுக்கப்புறம் பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அந்த அகநிலையில ஆனந்த வாழ்வு, அந்த வாழ்வை பெற்றுக் கொள்ளுகின்ற மார்க்கம் தான் சத்விசாரம் பரோபகாரம். ஆக உயிர் வேற ஜீவன் வேற பிரிக்கவே முடியாது. ஏன்னா இந்த உயிர் எங்கிருந்து வெளிப்படுதுன்னா அந்த அந்த உள்நிலைக்கு பேரு விளக்கு நிலை, அதுல இருந்து வருகின்ற சுடர் நிலை, அதுதான் உயிர். ஒரு பாயினுக்கு 2 பக்கம். ஒரு பக்கம் விளக்கு நிலையாக இருக்கிறது, அந்த விளக்கினுடைய இயல்பு சுடர் தானே. இப்போ ஒரு இருட்டறை இருக்கு, உங்க இருட்டறை இருக்கு, ஒரு 100 வருடமா அந்த அறை பூட்டி வச்சிருக்கு, ஒரே இருள். அத திடீர்னு ஒரு விளக்கை கொண்டு போறீங்க, விளக்கினுடைய அளவு எவ்வளவு இருக்கு? விளக்கினுடைய அளவு எவ்வளவு இருக்கு சொல்லுங்க? ஒரு 3 இன்ச்சு, அது ஒரு 5 இன்ச்சு. அத
ஒரு சின்ன ஆ. இந்த மாதிரி அந்த அவரை விதை மாதிரியோ இல்ல ஒரு சுரக்கா விதை மாதிரியோ அந்த அளவுக்கு தானே இருக்கு. அந்த அளவுக்கு தானே இந்த ஒளி இருக்கு. ஆனா ரூம்ல வச்சா மொத்தம் பரவிடுதுல்ல. அதுக்கு விளக்கினுடைய இயல்பு சுடர். சுடர் வந்தாதான், சுடர் விட்டாதான் நீங்க அந்த அறையில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் நமக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. விளக்கு மட்டும் இருந்தா நீங்க விளக்க மட்டும் ஏற்றினாலும் அறையில் இருக்கிற இருக்கிற பொருள் தெரியவே தெரியாது. அது சுடர், அதனுடைய இயல்பு சுடர். ஆக அந்த விளக்கானது சுடராக ஜீவனாக வருகின்ற பொழுதுதான் அந்த ஜீவன்ல தான் ஆண்டவர் தன்னைத்தானே அனுபவிக்க முடியும். அந்த ஜீவன் என்கின்ற துவாரத்தின் வழியாகத்தான் அந்த மெய்ப்பொருளுக்கே சச்சிதானந்தம் அனுபவப்படும். ஆனந்தம் என்பதுதான் அனுபவம் ஆன்மாவுக்கு. அந்த அனுபவம் எங்க ஏற்படும்னா அந்த சுடர் நிலையில் தான் ஏற்படும். அதுதான் ஜீவனா இருக்கு. அதனால்தான் அருணகிரிநாதர் ஜீவன் சிவஸ்வரூபம் என தேறி. இதெல்லாம் பிரிக்கலாம் முடியாது. நம்ம பேசுறது எல்லாமே சுவாமி சரவணானந்த அவர்கள் சொன்னதுதான். அது சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஆக இந்த விளக்கினுடைய இயல்பு சுடர் விட்டு பிரகாசிப்பது, ஆன்மாவுடைய இயல்பு ஜீவனாக இருப்பது, நாணயத்தின் இயல்பு 2 பக்கங்களை கொண்டு விளங்குவது. இதெல்லாம் பிரிக்கலாம் முடியாது. நம்ம வார்த்தையில பேசும்போது பிரிச்சுக்கிறோமே தவிர ஒரு மெய்யுணர்வு, அவ்வளவுதான். நம்ம தான் மனிதன் யாருன்னா ஒரு மெய்யுணர்வு என்கின்ற ஒரு புள்ளி. மெய்யுன்னா சத்தியம், அதுதான் கடவுள். அதுவே உணர்வு நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் அது வாழ்வு பெற முடியும். இல்லைன்னா இறைவனுக்கு வாழ்வு கிடையாது. அத மெய் உணர்வு ரெண்டும் சேர்த்து. அதனால திருக்குறள்ல மெய்யுணர்தல் அப்படின்னு ஒரு தனி அதிகாரமே இருக்கு. உண்மையில பாத்தீங்கன்னா திருக்குறள்ல முதல் அதிகாரம் எதுன்னா மெய்யுணர்தல் தான். கடவுள் வாழ்த்து அப்புறம் தான். அந்த மெய்யுணர்தலுக்காக நம்ம இறைவனை வாழ்த்தி போட்டோம். முதல் அதிகாரத்தை வர வேண்டிய எதுன்னு பாத்தீங்கன்னா மெய்யுணர்தல். அதுக்காக தான் மனித பிறப்பு. மனிதனுடைய கோல், இந்த பிறவினுடைய கோல் என்ன? எதுக்காக வரவழைக்கப்பட்டுள்ளோம்? நாம வரல, அதுவா வந்ததுதான் நாம வந்திருக்கோம். எதுக்காக? நித்திய வாழ்வு பெற்றுவதற்காக, ஆனந்தமாக வாழ்வதற்காக. யாரும் இந்த உலகத்துல ஆனந்தமா வாழறோம்? யாரும் வாழல. எல்லாம் துன்பம் தான் அதிகம் வாழ்க்கையில. மின்னல் போல அது மின்னிக்கிட்டு போயிட்டு அந்த இன்பம் பெரும் துன்பத்தை கொடுத்துருக்கு. ஆனா ஒவ்வொரு மனிதனும் அதுவும் இன்றைய காலகட்டத்துல அல்லோலகலப்படுறான். வாழறது எப்படி வாழறது, என்ன பண்ணலான்னு புரியல. என்ன அந்த மாதிரி ஜீவராசிகளை வதைத்து சித்திரவதை பண்ணி இவன் வயிற்றுக்குள்ள போட்டுக்கிறான். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு மனிதருக்கு சுயநலம் அதிகமாயிடுச்சு. பிற ஜீவர்கள், மனிதர்கள், ஜீவர்களுக்கும் மட்டும் இல்ல, பிறர் எப்பேடு கெட்டு போனாலும் சரி, நாம நல்லா இருக்கிற அந்த சுயநலம் அளவுக்கு மீறி விஷமா சமுதாயத்துல பரவித்தோம்னா ஒருத்தன் அச்சு சாபம் அப்படின்னு இயற்கையே சாபம் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அதே நம்ம அந்த மெய்யுணர்தல் தான் முதல் அறியாக வரணும். அதுதான் வள்ளல் பெருமான் திருக்கடவம் திறவாயோ திரைகளை நாம் தவிர்த்து திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கி அமுது ஊற்றெடுத்து. அப்புறம் தான் ஒரு உண்மையை சொல்ல வர்றாரு. என் உடம்பு உயிரோடு உளமும். உடம்பு உயிர் உள்ளம்னு ஆன்மா. உடம்பு அப்படின்னு தூள தேகம், உயிர் சூக்கும தேகம், உள்ளம்ன்ற ஆன்மா காரண தேகம். இது மூணும் சேர்ந்து திரின்னு ஒண்ணுதான். இது வார்த்தைகள்ல தான் நம்ம பிரிக்கிறோமே தவிர இதுல எது ஒண்ணு இல்லைனாலும் அது அனுபவத்துக்கு வராது, அது வாழ்வு ஆகாது, வாழவும் முடியாது, நமது இருப்பை நாம் உணர முடியாது. இது மூணும் சேர்ந்து ஒண்ணுதான். ஒண்ணுக்குள்ள இந்த 3 பகுதி இருக்கு. அதை நிச்சயமாக்கிறதுக்காக தான் இந்த பக்குவ மனித தேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குற இந்த பிறவியில தான் அதை ஒளிமயம் ஆக்கிக்கிட்டா உனக்கு மறுபடியும் இறப்பு இல்லை, பிறப்பு இல்லை, ஆனந்த வாழ்வு. ஒளிமயமே ஆக்குற மெய்யுணர்ச்சி அருளாயோ. அந்த மெய்யுணர்ச்சி என்ற ஒன்றுதான் கடவுளாக இருக்கிறது. அதுதான்
தனிப்பெரும் கருணை, அதுதான் அருள், அதுதான் தயவு, எல்லாம் அதுதான் கடவுளா இருக்கு. அருளே நம்பதி. இதுல எல்லாம் ஒரு அற்புதம் என்னன்னா, அதுதான் நம்முடைய அகமையமா இருக்கு. நம்முடைய நடுநிலை எதுவா இருக்குன்னா அதுதான் கடவுளா இருக்கு. அதுதான் யாரும் இதுவரை எந்த சமய மதங்களும் சொல்லாத ரகசியம் இறைவன் அருளாலே வள்ளல் பெருமான் மூலம் உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த இடத்துக்கு நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. இங்கே வம்மின். அதுதான் கையறவிலாது நடுக்கண். அது ஒரு கண்ணா சொல்றாரு. அதுதான் உண்மையான கண், ஆனந்தத்தை வழங்குகின்ற கண். கையறவிலாது நடுக்கண் புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடு நாட்டு. அந்த நடுநிலைக்கு நாம நகர்ந்து உள்ள போனோம். அதுதான் நாம இருக்கிறோம். நம்ம அறியாத போது கூட அதுவாகத்தான் இருக்கிறோம். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். இந்த பைபிள்ல கூட வருது அந்த நடுன்ற வார்த்தை, மிக மிக முக்கியமானது. அந்த நடு நம்முடைய மையம் கடவுளாக இருக்கிறது. அதனால்தான் நீங்க திருப்பள்ளி எழுத்துல பாருங்க, என் அருட்பெருஞ்சோதி, என் அருட்பெருஞ்சோதி தந்தையே, என் அருட்பெருஞ்சோதி தெய்வமே, அருட்பெருஞ்சோதி என் அரசே, அருட்பெருஞ்சோதி என் தந்தையே, அருட்பெருஞ்சோதி என் அம்மையே. இப்படிதான் என்ற வார்த்தை வரும். என்னுடைய நடுநிலை கடவுள் என்னுடைய நடுப்பகுதி, என்னுடைய அக மையம். அது நீங்காத ஒரு நிலை. அருளே நம் நடு, அதுதான் கடவுளா இருக்கு. நம்முடைய மையப்பகுதி, சுயத்தினுடைய மையப்பகுதி தான் கடவுளாக இருக்கிறது. அந்த மையத்தை உணர்ந்து கொண்டவனுக்கு இந்த உலகத்தில் ஐயமும் இல்லை, அச்சமும் இல்லை, மரணம் என்பது இல்லை. அப்படின்னு தான் சுத்த சன்மார்க்க பறை சாற்றுதல். அதை நம்ம எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நம்ம முடிவு நிலை ஒளி தேகம் அப்படித்தாங்களா? என்னங்கய்யா? முடிவு நிலை ஒவ்வொரு மனிதனும் ஒளி தேகம் அடைவது. ஆமா, இந்த அசுத்த தேகத்தை, இந்த அசுத்த தேகம் பஞ்சபூத அணுக்களால் ஆனது. இத மாத்திக்கலாம்ன்றார். மாத்திக்கலாம்னா அது அவனுடைய விருப்பம்னு ஆயிடும். அதுக்காக வந்தோம், இல்லைன்னா இறைவன் விட மாட்டார். அடுத்த பிறவியில சோதனைகளை கொடுத்து எப்படியாவது தன்னிலைக்கு அவரை ஏற்றிக்கணும் இல்லையா அந்த ஜீவனை. இந்த ஜீவனும் ஆண்டவர் தானே, கடவுள் தானே அப்படி வராரு. அதனால இப்போ அது சாத்தியம் இல்லை, வேற எப்போ சாத்தியம் என்றார் கலைஞர். இப்ப அது சாத்தியப்படல, உனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதை பயன்படுத்தி முயற்சி செய். மற்றதெல்லாம் அடுத்தது வச்சுக்கோ. இது லட்சியமா மாத்திக்க. முதல்ல நமக்கு இது லட்சியமா வந்துச்சு, இதுதான் சதம் அப்படின்னாலே நமக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் 75-80% வரவே வராது. இது லட்சியமா மாறணும். கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியை பெறுக. இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையை தான் நம்ம எடுத்துக்கணும். துன்பப்படுற மனிதர்கள் நாமெல்லாம் இதெல்லாம் ஒரு ஆண்டவர் கொடுக்குற எச்சரிக்கை. நம்ம அதை கேர்லெஸ்ஸா இருக்கணும். கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சி. நம்ம அப்படி இல்லையே. படிப்பு சதம், பட்டம் சதம், பதவி சதம், சம்பளம் சதம், வீடு சதம், மனைவி மக்கள் சதம், பிசினஸ் சதம், இதுதானே நமக்கு காரு பங்களா சதம். இதுதான் நம்ம லட்சியமா இருக்கு. அப்ப கடவுள் லட்சியம்ன்றது நம்மள பெரும்பாலும் ஒரு ஓரமா வச்சுக்கிறோம். பலருக்கு அது சுத்தமா கிடையாது. நாம சன்மார்க்கம் நாம் சொல்லிக்கிறோம், ஆனா அது ஓரமா வச்சுக்கிறோம். முழுக்க 100% நமது லட்சியம் கருணையும் சிவம் அப்படி மாறணும். அதுதான் சதம். அது எப்ப மாறுதோ அப்பவே ஆண்டவர் கை கொடுப்பார். அவன் வாழ்க்கையில எந்த சோதனை அணுகாம அவனை மேலே ஏற்றிருவார். முதல்ல அது நமக்கு லட்சியம் முதல்ல மாறணும். நம்ம லட்சியம் இறைவா நீதான் லட்சியம். அற்புதஞ்சோதி ஆண்டவர் தான் லட்சியம், கருணையும் சிவம் தான் லட்சியம். அற்புதஞ்சோதி தனிப்பெருங்கருணை. இந்த மந்திரம் எதை சொல்லுதுன்னா கருணையும் சிவம், ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் போதி.
அதனால நம்ம லட்சிய பொருள் வந்து அற்புதஞ்சோதி ஆண்டவர் தான். அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆணை செய்யப்பட்டுள்ள ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சாமி சரவானந்த் அவர்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒளி தேகம் அந்த இது அடங்கிட்டா நம்ம உணர்வுங்கிறது நம்ம சுதந்திரத்தாலே தன்முனைத்தாலே அணு அளவும் கூடாது. நம்ம செய்ய வேண்டியது ஒளிதேக அடையணும். அது அந்த ஒரு லட்சியத்தை வச்சு அது அப்படியே மறந்துங்க. நம்ம செய்ய வேண்டியது கம்ப்ளீட்டா நான் சரண்டர் ஆகணும். எனது நான் என்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் என்ற ஒரு வண்ணத்துல விளங்குவது அந்த சிவபரம்பொருள் தான். இங்க வந்து இந்த மாதிரி வாழ்வு நிலைக்கு வந்திருக்கு. இதுல வந்து என்னுடைய பங்குன்றது அணுவலும் கிடையாது அப்படின்னு உடல் பொருள் ஆவியை வந்து அவருடைய உடல் பொருள் ஆவி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வேலை சும்மா இருக்க வேண்டியதுதான். தன்முனைப்பு இல்லாம இருக்கணும். அதுதான் வள்ளல் பெருமான் ஆடாதீர் சற்றும் அசையாதீர் அப்படின்றார். அருமையான பாட்டு. ஒரு என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் கேட்டாரு, நண்பா இது என்ன வள்ளலார் வந்து ஆடாதீர் சற்றும் அசையாதீர்னு சொல்றாரு, தியானம் பண்ணும்போது ஆடாம அசையாம பண்ணணும்னு சொல்றாரான்னு கேக்குறாரு. ஆடுதல்ன்றது சொல்லுவாங்க, அவன் ஆடாத ஆட்டம் ஆட்டான்பா, அதனால இந்த கல்யாணம் அவன் வயசுல இன்னும் ஆட்டம் ஆடினா ஆணவம் வச்சு சொல்லுவான். அந்த ஆணவம் என்கிறத அதுதான் வந்து நம்மளை இது பண்றது. நான் தனி அப்படின்ற ஒரு இது. இறைவன் தான் எல்லாமா இருக்கிறார். ஒரு பொருள், அந்த ஒரு பொருள் எதுன்னா அது அன்பு என்கின்ற ஒரு வெளி. அதை நம்ம மறந்துட்டு நானும் சொல்றோம். ஆனா நான் யாரும் நமக்கு தெரியல. நான் சொல்றோம். பட் அந்த நான் என்பது என்ன? வாட் இஸ் மீன் பை ஐ? நான் என்றால் என்ன? ஆனா அது பொருள் தெரியாது. ஆனா நம்ம இருக்கிறோம். நான் இருக்கிறேன், ஆனா என்னை பத்தி எனக்கு தெரியாது. நம்ம இருக்கிறோம், வாயில லட்டு வச்சா இனிக்குது, அதான். அதுக்கு மேல ஒண்ணு வேண்டாம். அந்த இன்ப அனுபவம் ஆகுது. அது எப்படி அனுபவம் ஆகுது? ஏன் அனுபவம் ஆகுது? ஏன் இன்பத்தை நம்ம விரும்புறோம்? இன்பத்தை நம்ம ஏன் விரும்புறோம்? ஒரு கால் இல்லை, நாம திடீர்னு வந்துட்டோம். இது வந்து இன்பத்தை ஏன் விரும்புது? நீங்க 6 மாசம் குழந்தைக்கு வாயில ஒரு ஐஸ்கிரீம் வச்சுட்டு எடுத்துருங்க, திருப்பி வைங்க, எடுங்க. 3வது முறை எடுக்கும் போது அது கட்டிமா உங்க கையை பிடிச்சிக்கும் இல்லைங்களா? அது எடுக்காதே. ஏன் எடுக்கிற? நான் தொடர்ந்து இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கணும்ன்றது அந்த குழந்தைய வந்துடுச்சு. எப்படி அந்த மையத்துக்கு அது வந்துடுச்சு? இந்த குழந்தை 6 மாசத்துக்கு முன்னாடி இல்லைன்னே வச்சுக்கோங்க. நம்முடைய கருத்துக்கு, நம்முடைய இப்போது நிலைக்கு அந்த குழந்தை 6 மாசத்துக்கு முன்னாடி இல்லை. இப்ப புதுசா வந்த அந்த உணர்வு, அதான் ஜீவன். அது ஏன் இன்பத்தை விரும்புது? ஏன் விரும்பாம இருக்கிறது? என்ன தலையெழுத்து? தான் இன்பமாக இருக்க வேண்டும் ஏன் அந்த குழந்தை விரும்புது? அது உண்மையில அந்த கையை கூட அதுக்கு இது பண்ண தெரியாது, பிடிக்க தெரியாது. அப்பேற்பட்ட குழந்தை ஒரு 7 மாசம் நீங்க அது உட்கார நேரத்தில் நீங்க ஐஸ்கிரீம் 2 முறை நல்லா அற்புதமான ஒரு ஐஸ்கிரீம் வைங்க. 2 முறை வச்சு எடுத்தா அது பார்க்கும். 3வது முறை அதே அறியாம உங்க கையை பிடிச்சும் கெட்டிமா எடுக்காத. ஏன்? நான் தொடர்ந்து இன்பத்திலேயே இருக்கணும். ஏன் தொடர்ந்து இன்பத்திலேயே இருக்கணும் விரும்புது அந்த ஜீவன்? அதுக்கு என்ன காரணம்? அதுதான் கடவுளுடைய ஆனந்த். கடவுள் அந்த ஜீவன்ல வந்து தான் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புறார். அது என்ன வகையில் ஆனந்தம்? அதுதான் அன்பு அல்லது கருணை. அதன் மூலமாக தன்னுடைய இருப்பே, அந்த அருள் என்கின்ற அதனுடைய இருப்பே ஆனந்தமா தான் இருக்கு. அது அந்த ஜீவன் அனுபவபூர்வமா தெரிஞ்சுன்றதுக்காக தான் கடவுளுடைய ஆணை வந்து அது ஒரு புறத்துல ஒரு அடையாள எடுத்துக்காட்டு இந்த புற இன்பத்துல அது கவனத்தை செலுத்துது. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னா அந்த ஜீவனுக்கு அந்த அவா வந்து பிக்ஸ் பண்ணி தான் அனுப்புறாரு. இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நாம் இன்பமாக இருக்கத்தான் இருக்கோம். ஆனா அந்த இன்பம் மாயா இன்பமா இருக்குது, நினைக்க மாட்டேங்குது. அது இல்லாம அது பெரும் துன்பத்தை கொடுக்குது. அது இயற்கை இன்பம் அல்ல, அது செயற்கை இன்பம். ஒரு சத்து பொருளுக்கு இந்த ஜீவன் வந்து
தத்துவ நிலையில தான் வந்து விளங்குது. ஒரு அசத்து பொருள் எப்படி இன்பத்தை கொடுக்கும்? ஒரு அசத்து பொருள், அறிவில்லாத ஒரு பொருள் லட்டு, அதுக்கு அறிவு கிடையாது. லட்டு பாக்குறோம், அதனுடைய தன்மை இனிப்பு தான். ஆனா லட்டுக்கு அது தெரியுமா? அதனுடைய இனிப்பு சுவைத்தன்மை லட்டு அறியுமா? அப்ப லட்டுக்கும் அறிவு கிடையாது, அதனுடைய சுவைத்தன்மைக்கும் அது அறிவு கிடையாது. அப்ப அறிவற்ற பொருள் அறிவான ஒரு பொருளுக்கு எப்படி இன்பத்தை கொடுக்க முடியும்? ஆனா இன்பமா இருக்க, அதுதான் ஆண்டவருடைய திருநடனம். ஒண்ணும் இல்லாத இன்பமா செய்ய முடியும் அவரால். அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கார். நாம அனுபவிக்கிறதுலாம் உண்மையான இன்பம் கிடையாது. அது அனைத்தும் ஆண்டவருடைய செயல் இன்பம், மாயா இன்பம். ஆனா அது அப்ப தெரியாது. இப்ப கனவு காணும் போது ஒருத்தன் கொலை பண்ண வர்றான், நம்ம உயிரை காப்பாத்துக்கிறதுக்கு ஓடுறோம் 4 பேர் தப்பிட்டு வர்றான் கத்தி எடுத்துக்கிட்டு. அப்படியே வேர்வை ஊத்து கொடுது. ஓடுறீங்க கிட்ட வந்துட்டு கத்தியில ஓங்கி குத்துறாங்க, ஓன்னு கத்துறீங்க. பட்டுன்னு உங்க வீட்டுக்காரம்மா அடிக்கிறாங்க. என்னங்க அது புதுசா கனவுல தூக்கத்துல இது மாதிரி கத்துறீங்க? இவ்வளவு நேரம் உண்மையாவே எல்லாத்தையும் அனுபவிச்சீங்க. ஆனா பட்டுன்னு ஒருத்தர் அடிக்கும் போது அந்த கனவு நிலை விழிப்பு நிலைக்கு வரும்போது தான் தெரியுது, இவ்வளவு நேரம் கண்டது ஐயோ கனவு, பொய், உண்மை கிடையாது அப்படின்னு விழிப்பு நிலை வந்த பிறகுதான் தெரியுங்க. கனவு நிலையில அது சாத்தியம் கிடையாது, அது உண்மை போலதான் தோணும். அதே மாதிரி இப்போ நமக்கு இருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, இந்த 3 நிலைகளும் நமக்கு நாம் அனுபவிக்கிற உண்மை எதுவுமே உண்மை கிடையாதான். எல்லாமே துரியாதீத நிலையில அனுபவிக்க போற, வருங்காலத்துல அடுத்து அனுபவிக்க போறதுக்காக இங்க சொல்லப்படுகிற ஒரு மாதிரி உதாரணங்கள் இதெல்லாம். இந்த மாதிரி உதாரணங்களை காட்டித்தான் அதை இது பண்ண முடியும். அது ஒரு இறைவனுடைய ஏற்பாடு. அது வந்து அது இப்படிதான் இருக்கணும். அந்த ஒரு ப்ராசஸ் மெத்தட். பொய்ய காட்டி தான் மெய் இது பண்ணுவாங்க. அந்த காலத்துல மன்னார்கள் இருப்பாங்க. ஒரு ஊருக்கு 2-3 குடும்பம் இருக்கும். அந்த ஊருக்கே அவங்க தான் துணி துவைச்சு கொடுப்பாங்க. அந்த காலத்துல சர்ஃபு பவுடர் இருந்ததா, ரின் சோப்பு இருந்ததா? ஒண்ணும் கிடையாது இல்லைங்களா? துணியை எடுத்துக்கிட்டு, அழுக்கு துணியை எடுத்துக்கிட்டு வெறும் கையோட போயிடுவாங்க. ஆற்றுக்கு போயிடுவாங்க, ஏரிக்கு போயிடுவாங்க. ஆற்றுக்கு போனாங்கன்னா துணியை துவைப்பாங்க. என்ன போடுவாங்க? அழுக்கு எடுக்கிறதுக்கு அந்த ஆற்று ஓரமா சில மண் ஒதுங்குது பாருங்க. ஒரு அழுக்கா ஒரு மண் ஒதுங்கும், பார்த்துருக்கீங்களா? ஆற்று ஓரமா ஆற்றுல மணல் இருக்குறீங்களா? அது ஓரத்துல அது வெள்ளம் போயிட்டே இருக்கும். அது ஓரத்துல ஒரு சில மண் இருக்கும், அதுக்கு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. அந்த மண்ணு தான் எடுத்து அதில் போட்டு பூசுவாங்க. நல்லா பூசிட்டு கொஞ்ச நேரம் நல்லா குமிக்கிட்டு திருப்பி தப்புவாங்க. அது அழுக்கா தான் இருக்கும், உவர் மண் மாதிரி இருக்கும். அது அதை போட்டு அந்த அழுக்க போட்டாதான் அழுக்க எடுக்க முடியும். அப்போ நமக்கு அறியாமையில் இருக்கிற அந்த உள் இருட்டு, அக இருள், அந்த அக இருள் அகற்றணும்னா இந்த மாதிரி ஒரு அழுக்கு, அதுதான் உண்மையான அழுக்கு. அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் என் உன் அடைக்கலமேன்னு மணிவாசக பெருமாள். அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. அந்த மனம், அந்த ஆன்மாவினுடைய நிலை வந்து இப்போ ஆணவம், மாயை, கண்மம், 3 அழுக்கு இருக்கு. அந்த ஆணவம்ன்றதுதான் மூல அழுக்கு. அந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு மாயை அப்படின்னு ஒரு அழுக்க கேட்கிறாங்க. மாயா உணர்ச்சி, பசி, அது ஒரு மாயா உணர்ச்சி. அதுல சுவையை நம்ம சுவையோட சாப்பிட்றோம். அதுவும் மாயை தான். எல்லாமே இது எல்லாமே விழிப்பு, கனவு, உறக்கம் என்ற அனுபவமில்லா அனுபவம், பொய்யான அனுபவங்கள். ஆக இந்த விழிப்பு, கனவு, உறக்கம்னா நம்ம எப்போ கடந்து துரியத்துக்கு போனோம், அப்புறம் துரியாதீதத்துக்கு போனோம். அந்த துரியாதீதத்தில் தான் நம்முடைய உண்மையை உணர முடியும். அப்போ நம்ம ஒரு அன்பு என்கின்ற ஒளியாகத்தான் இருக்கிறோம். அப்ப கடவுள், அது கடவுளாக இருக்கிறது. அது முடிவான ஒரு நிலை. இந்த நிலை தான் நமது உண்மை. அது நமது நடுதான் கடவுளாக இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் நமக்கு நிச்சய வாழ்வு கிடைக்கிறது.
அது நிச்சய வாழ்வு அடைவிக்கிற வரையில் அந்த ஜீவனுக்கு அந்த ஆண்டவர் பிறப்பு இறப்பு துன்பத்தை கொடுத்து கொண்டுதான் இருப்பார். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் அனுபவிச்சதே போதும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அலர்ட்னஸ் வந்துட்டா நம்ம படிச்சுக்கலாம். இப்ப இந்த பிறவியில நம்ம படிச்சுக்கலாம். 60-70 வயசானாலும் பரவாயில்ல அப்படின்றார் வள்ளலார். கண்டதெல்லாம் மனிதனே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீ கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலகு, கொண்டதெல்லாம் முறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திரே. 70 வயசாகி போச்சு, இதுவரையில சாவ போறீங்க, இதுவரையில உண்மை அறிந்திரே அப்படின்னு பரிதாபப்படுறாங்க. அடுத்த வரி தேர்தல் சொல்றார். பின்பு அதனால் ஏன் ஒரு வரியை போடுறார். சரி, போனது போட்டோம், போனது அஞ்ஞான வாசத்துல கழிஞ்சு போச்சு, அதை பத்தி இன்னும் கவலைப்படாது. இனிமேலுக்கு இருக்கிற காலத்திலையும் நீங்க மரணமில்லா பெருவை அடைய முடியும் அப்படின்னு உறுதி பெறாது. இன்னும் 80 வருஷம் தான் இருப்ப, இன்னும் 10 வருஷம், அப்படி 10 வருஷம் போதும் உனக்கு, 10 வருஷம் போதும். நீ வினாடிக்கு வினாடி அந்த முயற்சியில இருக்கணும்ன்றார். ஒவ்வொரு வினாடி முயற்சி பண்ணா அது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உன்னுடைய உரிமை தான் கடவுள். கடவுள் என்பவர் உன்னுடைய உரிமை. அது டைம்லாம் கிடையாது. உரிமை என்னப்பா நீ இப்படி பண்ற, உனக்கு நான் உரிமை, எனக்கு நீ உரிமை அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார் சாமி பழனவர். ஆனா நம்முடைய உரிமை, நம்முடைய நடுவுதானே ஒரு இறைவனா இருக்காரு. அப்ப எப்ப உரிமை வருதுன்றதுதான் நமக்கு இதே தவிர, ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு, என்னால தியானம் பண்ண முடியாது, சத்திசாரம் பண்ண முடியாதுன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. கேரளால ஒரு 95 வயசு பாட்டி கம்ப்யூட்டர் கத்துக்கணும்னு விருப்பப்படுது. இதெல்லாம் பேஸ்புக்ல யூடியூப்ல பாக்குறோம். அது கத்துக்குது, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குது. சேர்த்துக்கிட்டு வந்து நான் கத்துக்கணும் தலையாயிடுச்சு. சவக்குழியில இறங்கும் போது அது உடம்பு இறங்குது. ஆனா அந்த பாட்டி விரும்புது. இல்ல பேச்சு நம்ம வச்சிருக்கிற இத என்ன சொல்லு கேட்டு அது விளக்க சொன்ன எனக்கும் கத்துக்கூடாது. அந்த ஒரு நிலை வரணும் நமக்கு. பைசா பத்தி கவலைப்படக்கூடாது, என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. முடியும். நமக்கு மனமாக இருக்கிறதும் அருள் சக்தி தாங்க மனமா இருக்குது. ஏன் எனக்கு கலர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. ரெண்டதனால் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்தது சித்தம் வளர்த்து எந்தை அருள் அடைவின் இரவாத வரம் பெறலாம் எந்த உருளாமே அப்படின்ற இந்த கருத்துக்கள்லாம் நமக்கு சுவாமி சரவணன் சொல்றது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இது அடியனுடைய இது நினைச்சுக்காதீங்க. இது சுவாமியுடைய இதை உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். அதுங்க ஐயா, இப்ப சத்துப்பொருள் ஒண்ணுதான் இருக்கு. ஆமாங்க ஐயா. அப்ப உணர்வும் ஒண்ணுதான் இருக்கும். அந்த நிலையில கடவுளுக்கு கடவுளுடைய உணர்வு எப்படி உணர்வு ஒரே உணர்வு தான், அது மட்டும்தான் இருக்கு. இப்ப வள்ளலாறு ஒளிவேகம் அடைஞ்சிட்டாரு. அவரோட உணர்வு இறைவனோட உணர்வு இந்த ரெண்டும் ஒன்னாத்தான் இருக்குமா? ஆமா ஆமா, ஒண்ணுதான். ஆல்ரெடி ஒண்ணுதான். நம்மளுக்கும் அதேதான், நமக்கும் அதேதான். வள்ளல் பரம்பெருமானுக்கு எந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் புரிந்தாரோ அதே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, சித்தேரியனுக்குள்ள இருக்கிறாரு. ஏன் அங்க போயிட்டு ஒரு நாய் அதுக்குள்ள இருக்காரு. ஆனா அந்த நாய் அது அறியக்கூடிய ஒரு பக்குவ வேகம் அது கிடையாது, அவள் தான். அதனால அருட்பெருஞ்சோதி ஆண்ட பூரணத்துவம் அணுவணுவும் குறையாது. அதான் எந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வரலாறுக்குள்ள இருந்தாரோ அதே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் இன்னைக்கு 800 கோடி மக்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆனா யாருக்கும் உரிமை வரலையே. நமக்கு உரிமை வந்தாங்கன்னா நமக்கு கொடுப்பாங்க, அதானே பிரச்சனை. உயிரும் எழுதி வச்சுட்டாரு, நீங்க போய் அதை பெற்றுக்கொள்ளணும். பெற வேண்டிய இடத்துல போய் பெற்றுக்கொள்ளணும். இங்க பெற்றுக்கொள்ளுங்கள்ன்றாரு. இங்கே இங்கே நீங்க அகமையத்துக்கு வாங்க, சிற்றபைக்கு வாங்க, சிற்றம்பலத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நிராதார நிலைக்கு வாங்க, அருள் நிலை என்கின்ற 13வது நிலைக்கு வாங்க கூப்பிடுறாருல. இங்கே வம்மின்ற அந்த சொற்றொடர் ஞானசரி 28 பாடல்ல 15 முறை சொல்றார். 15னாலே
தமிழை எழுதும்போது கரு தாரு, அந்த கரு பொருள் தான் நம்முடைய ஆன்மா என்கின்ற உட்கருவுல அந்த அருள் தான் உட்கருவாக இருக்கிறது. அதுதான் 15. இந்த 15 அந்த உட்கரு எங்க இருக்குன்னா இந்த 96 தத்துவ தேகத்தில் தான் கண்டுகொள்ள முடியும். இந்த மனித பிறவியில் தான் கண்டுகொள்ள முடியும். அதனால 15 முதல்ல போட்டு 96 அப்புறம் போட்டா 1596 வரிகள் அகவல் வரிகள். அத 96 தத்துவ தேகம் புறநிலையில இருக்கு. இதுக்கு அகநிலையில 15 கடவுள் பரிபூர்ணமா இருக்காங்க. இதுதான் 1596 வரை தத்துவம். இது நீங்க சிவபுராணம் பார்த்தீங்கன்னா 95 வரி வரும். ஏன்னா இது ஒரு வரி குறைதுன்னு நம்ம நினைப்போம். அது என்னன்னா முதல்ல திருச்சிற்றம்பலம்னு வரும் போடுவாங்க, கடைசியில திருச்சிற்றம்பலம், அது ரெண்டும் சேர்ந்து அது ஒரு வரி. அது மொத்தம் 96 வரி. ஏன் இந்த 96 வரியில வச்சு சிவபுராணம் பாடியிருக்கேன்னா இந்த பக்குவ மனித தேகம் இறை உண்மையை அறிந்து கொண்டு ஆனந்த வாழ்வதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிற உண்மைதான் அந்த 96 வரியில சொல்றாரு. அதான் நம்ம முயற்சி செய்யணும். என்ன ஒண்ணு, அந்த இப்ப எறும்பு முதற்கொண்டு மறுபடியும் பிறந்துகிட்டே இருக்குது. இந்த ப்ராசஸிங் அப்படியே போய்கிட்டே நீண்டுகிட்டே எல்லாம் இருக்கும். இது ஒரு எண்டு இருக்குல்ல, எண்டு இல்லாம இருக்காது. அடுத்தடுத்து பிறகு ஆரம்பம்ன்றது அருகம்புல்லு நம்ம முதல்ல எடுத்த பிறகுன்னு ஞானிகள் சொல்றாங்க. அது ஒரு முடிவுல வந்துடும். அது என்ன, அது என்ன ஒண்ணு, நம்ம ஒவ்வொரு பிறவில அனுபவிக்கிற இன்ப துன்ப அனுபவங்கள்லாம் அது ஒரு காயின். அந்த காயின்ல ஜீவன்ன்ற பக்கத்துல நம்ம அனுபவிக்கிறோம். இது என்ன ஒண்ணு, அந்த பதிவுகள், அனுபவ பதிவுகள், இன்ப துன்ப அனுபவ அலைகள் எல்லாமே இதுலதான் அனுபவிச்சு முடிஞ்சிடும். இது அந்த பக்கத்தை தாக்கவே தாக்காது. ஆனாலும் இதனுடைய அதிசுக்கும அந்த நிலையில அத மறுபக்கத்துல இருக்கிற ஆன்மாவில போய் பதியும். இது அடுக்கடுக்கா பதிவு. ஒரு காலகட்டத்துல ப்ரெஷர் அதிகமாக வெடிக்கும். எப்ப வெடிக்கும்னா, எப்ப ஒரு மனிதன் ஐயோ இனிமேல் என்ன துன்பத்தை தாக்க முடியாது அப்படின்னு எப்ப வருவானோ, ஒரு அளவுக்கு மீறி துன்பம் வருகின்ற பொழுது அந்த உணர்வு கடைசியில ஒரு கட்டத்துல வந்துடும். அது அந்த ஆன்மாவே உணர்ந்துடும். அப்பதான் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, அதான் மாணிக்கம் சொல்றாரு. எப்ப அந்த சித்தம் வருதுன்னா, ஐயோ இந்த துன்பம் ஏன், நான் யாரு, நான் ஏன் இந்த துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரணும். ஐயோ துன்பம் வருது அப்படின்னு இல்லை, நீ விசாரணைக்கு வரணும். ஏன் இந்த துன்பம், எனக்கு என்ன தலையெழுத்து, நான் யாரு, நான் நானா இங்க வரலையே. அப்போ கடவுள் மீது பழி போடணும். நீ ஏன் என்ன பறிக்க வச்ச, கடவுள் மீது பழிய போடுங்க. அவர் பழி ஏத்துக்குவார். ஏத்துக்கிட்டு பழி ஏத்துக்கிட்டு நமக்கு கதியை கொடுத்தோம். ஏன் என்னை ஏன் பறிக்க வச்ச, நான் கேட்டனா, என்ன என்ன பிறக்க வைன்னு கேட்டனா, இந்த உடம்புல இருக்காது என்ன வழின்னு கேட்டனா, அந்த உரிமையோட நம்ம கேட்கணும். நம்முடைய தந்தையார நம்ம கேட்கணும். எனக்கு ஐயோ நான் இன்பம் வருது, இன்பம் வரும்போது இன்பத்தை அனுபவிச்சுட்டான், துன்பம் வரும்போது அதுலயே எதை பத்தி விசாரம் கேள்வி இது இல்லாம நம்ம ஒண்ணு பண்ண கேள்வி கேட்கணும். நம்ம நாமே கேட்கணும். இந்த துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன், எனக்கு என்ன தலையெழுத்து, நான் யாரு, நானே வந்தனா அல்லது வருவிக்கப்பட்டனா, வருவிக்கப்பட்டிருக்கிறோம். நீ நினைச்சு பாருங்க. அதுக்குதானே மனம் என்ற கருவி, அதுக்குதானே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அவன் நினைக்கிறது இல்லை, அதை பத்தி நினைக்கிறது இல்லை. இன்னும் கேட்டா நம்ம அன்கான்சியஸ் ஸ்டேட்ல தான் இருக்கோம். ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இந்த இது சொல்ல கோமா ஸ்டேட்ல தான் இருக்கும். ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். லட்டை வாயில வச்சா இனிக்குது, சினிமா பார்த்தா நல்லா இருக்கு மனதுக்கு, அது புலன், அது ஏகப்பட்ட வகையில இன்பத்தை நம்ம இந்த பௌதிக உடம்புல நுகர்றோம். சில காலம் அது கொடுக்குது, இந்த உடல் வழி அந்த ஜீவன் அனுபவிக்குது. ஒரு காலகட்டத்துல இன்பமாக இருந்தவையெல்லாம் அப்போ நம்ம உணரல. அப்ப துன்பத்திலேயே துவண்டு கொண்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதுல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்றது கிடையாது.
ஏன் இந்த துன்பம் எனக்கு அப்படின்னு இதாகி நான் யாருன்ற ஒரு சிந்தனை வருகின்ற பொழுது, அந்த விழித்துக் கொள்ளுகின்ற பொழுதுதான் நம்ம அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்து கான்சியஸ் நிலைக்கு வர்றோம். இப்ப நம்ம எல்லாருமே அன்கான்சியஸ் ஸ்டேட் தான் இருக்கோம். ஒரு கோமா ஸ்டேஜில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த நிலை நீங்கணும். அதனாலதான் பசித்திரு தனித்திரு விழித்திருந்தார். இந்த விழித்திருத்தல் இப்ப இருக்கிற இந்த விழிப்பு கனவு உறக்கம்லாம் இது மாயா சம்பந்தப்பட்டது தான். இது ஒரு தத்துவ நிலைகள், அவ்வளவுதான். இந்த நிலையை கடந்து போகணும். அதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம தினசரி தியானத்துல உட்காரணும். தியானம் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஜீவகாருண்யம் பண்ணணும். எல்லா உயிர்களுக்கும் இறக்கம் வச்சு எல்லா உயிரின் துன்பத்தையும் நம்ம பொருட்படுத்தணும். நம்ம உணர்வுல உள்வாங்கணும். இந்த உலகத்துல இந்த உயிர்கள் என்னென்ன படுதுன்னு உரிமையோட அவங்களுக்காகலாம் நம்ம ஒரு உருக்கத்தடைந்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும். அதுதான் கடவுள் எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு இலக்க உணர்ச்சி வந்தாதான் அன்பு தத்துவமே விளங்கும். கடவுளுடைய அன்பு தத்துவம் எப்ப விளங்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்று அப்படின்னு வரும்போது, அப்போ யாரை பார்த்தாலும் ஒரு துன்பப்படுறாங்கன்னா நமக்கு முதல்ல இறக்கம் வரணும். அதுதான் முதல்ல மெயின். அந்த உணர்வுல ஐயோ அது நானும் நினைக்கணும். நான் தான் உண்மையில அது நான் தான். இறைவன் தான் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா ஜீவ நிலையில நம்ம இருக்கிறதுனால நம்ம ஜீவன் நமக்கு தனியா அனுபவம், அந்த ஜீவன் அவருக்கு தனியா அனுபவம். ஆனா மறுபக்கத்துக்கு போகும்போது எல்லா ஜீவனும் அந்த மேல்நிலை பிறகு பக்கத்துக்கு எல்லா ஜீவனும் தானாக இருக்கிற உண்மை அப்பதான் விளங்கணும். அதுவரையில நாம இந்த பாவனையில் தான் இருக்கணும். மற்ற எல்லா ஜீவர்களையும் தண்ணீர் போல் பாவிக்கின்ற உணர்வில் தான் இருக்கிறோம். ஆனா இந்த பாவனைன்றது உண்மை அப்புறம் உண்மையாவே மாறிடும். அதனால வளர்ந்த பிறகு எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா போகமும் என் போகமாயின, எல்லாமும் எல்லா சித்தும் என் சித்தாயின, எல்லா உலகம் என் வசமாயின. அப்போ எல்லாம் தானாய் விளங்குகின்றார். அந்த ஒரு தனி அன்பம் அந்த அனுபவத்துக்கு போயிட்டு. ஓகேயா, கிளியரா சந்தேகம் ஃபுல்லா தீர்ந்துருச்சு. உங்க நேரத்தை ஒதுக்கினது ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அதெல்லாம் சுவாமிகளுடைய சுத்த சன்மார்க்கத்தை பத்தி இன்னைக்கு நம்மளுக்கு மிக தெளிவா சொல்ற ஒரு ஞானிய வள்ளல் பெருமானே அனுப்பியிருக்கார். அந்த சத்திய ஞானியினுடைய திருவீடுகளை போட்டு இதோட நிறைவு செல்வோம். அற்புதஞ்சோதி தனிப்பெருங்கருணை. இது டெலகிராம் ஆப்ல எனக்கு அனுப்பிச்சிருங்க. என்ன அதுலதான் அனுப்ப முடியும். இப்போ அது எண்டு கொண்டு வந்துருங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் சேவ் பண்ணிங்க. சரி சார், யூடியூப்ல கொடுப்போம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா.